இதுவரைக்கும் எந்த சீசன்லயும் கேட்காத பல வார்த்தைகள வந்து இப்போ அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அத பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தான் வந்து ஒரு ட்ராமா கிரியேட் ஆகுற மாரி, அந்த மாரியான ஒரு சீன்ஸ் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாரி பார்வதி வந்து சிம்பிளா சொல்ட்டாங்க. இப்போ வந்து கமருதீன வந்து எல்லாருமே புடிச்சு வச்சு செய்றத வந்து பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு நீ வந்து தனியா இருந்தீன்னா ஒழுங்கா இருக்க. எப்போ நீ அவ கூட சேர்ந்தியோ, அப்பலருந்து நீ வந்து வேற மாரி ஆயிட்ட. எஃப்ஜே எங்கடா போன நீ? கரெக்ட்டா சொன்னடா" அப்படிங்கிற மாரி வினோத் ஒரு பக்கம் இருந்துட்டு, ஸோ இப்போ அந்த மாரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து உள்ள அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போ, "அரோரா வெளியவே வராத நீ. கடைசி வரையும் உள்ளயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு, சபரி எல்லாம் வந்து செம்ம கோவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்கள வந்து திட்டிட்டு இருந்தாங்க. "எதுடா ஆக்சிடென்ட்? இது ஆக்சிடென்ட்டாடா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி, நேத்து அவங்கள புடிச்ச விஷயத்தையும், இன்னைக்கு நடந்த விஷயத்தையும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் பண்ணி அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இப்போ இப்பயும் வந்து சொல்றாங்க, "நான் பண்ணது கேம்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "இவ்ளோ நேரம் வந்து சாண்ட்ராவ தள்ளினவ கமருதீன் வெயிட் பண்ணு. உன்னையே கேம்க்காக வெளிய தள்ளுவா. வெயிட் பண்ணி பாரு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல, இப்போ வந்து அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, விக்கல் சிக்ரம் வந்து செம்மையா டெம்பர் லூஸ் பண்ணிட்டாரு. அவரும் செம்மையான வார்த்தைகள்லாம் வந்து விட்டாரு. ஓல ஸ்டார்ட் ஆகுற வார்த்தையாகட்டும், அப்புறம் எம்ல ஸ்டார்ட் ஆகுற வார்த்தையாகட்டும், எல்லாத்தையுமே வந்து லிட்டரலா வந்து கம்ருதீன பார்த்து சொல்ல, கம்ருதீனுக்கு ஆப்வியஸா வந்து அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தும்போது யாருக்கா இருந்தாலும் வந்து கோவம் வரும். பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஆல்ரெடி கம்ருதீன் சுத்தம் வார்த்தைய விட்டுட்டாரு. அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு டைமும் அவரு இதுக்கு மேல பண்ண மாட்டார் அப்படின்னு நினைக்கும்போது, அடுத்த நாளே வந்து வார்த்தைய விடுவாரு. பட் இப்போ இன்னைக்கெல்லாம் அவர் விட்ட வார்த்தைகள்லாம் வந்து பிக் பாஸே வந்து இழுத்து மூடி இதுக்கு மேல பிக் பாஸே இல்ல போங்க அப்படின்னு சொன்னா கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்குல, அந்த மாரியான விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நடந்துருக்கு. ஒவ்வொருத்தரும் விடுற வார்த்தைகள்ல. இப்போ அந்த மாரி வந்து இந்த இடத்துல வந்து நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா, பார்வதி எந்த இடத்துலயுமே வார்த்தைய விட்டுருக்க மாட்டாங்க. அதுதான் ஹைலைட்டே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அவர் அந்த ஒரு வார்த்தைய சொன்னோனே, இவருக்கு வந்து பயங்கரமா வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. கம்ருதீன் வந்து, "வாடா உன்ன வந்து வெளிய பார்த்துக்கலாம் வாடா. நீ தான் என்ன என்னடா நீ ஓன்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்றியா?" அப்படின்னு சொல்லி, "நீ ஆமாடா அப்படி தான்டா சொல்லுவேன். 9 ஓ சொல்லுவேன்டா" அப்படிங்கிற மாரி விக்ரம் வந்து இன்னும் வந்து ட்ரிகர் பண்ண, அந்த இடத்துல வந்து கமருதீன் வந்து இன்னும் கோவமாயி, "இங்க பாரு வா, ஒன் ஆன் ஒன் வா. நீ வெளிய செத்த வா நீ வா. என்கிட்ட நீ மாட்ன அவ்வளோதான் நீ. அப்படிங்கிற மாரி எங்க அம்மாவ பத்தியா பேசுற நீ?" அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கோவப்பட்டுட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கானா வினோத்தும் வந்து சொல்றாங்க, "இங்க பாரு நீ எப்ப பார்வதி கூட சேர்ந்தியா, அவ உன்ன எல்லாம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அது தெரியாம நீ திரும்ப திரும்ப அவகிட்ட போய்க்கிட்டு இருக்க. இது எத்தன பேர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற" அப்படிங்கிற மாரி இப்போ வந்து கானா வினோத்து ஒரு பக்கம் செம கோவமா இருக்காங்க. அவர் வந்து, "நான் காலையில தான்டா புகழ்ந்து பேசினேன். இப்ப அவ யாருன்னு தெரிஞ்சிருச்சுடா. வெளிய போய் கூட வந்து பேசவே கூடாது" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா உள்ள இருந்துட்டு அவங்களும் வந்து சண்டை போட்டு, "ஏய் நீ வக்கீல் ஃபேமிலி தானடி? ஏன் நீ ஃப்ராடா இருக்க. இப்படி ஒரு ஃப்ராடா இருக்க நீ. ஒரு கேம்க்காக என்ன வேணா பண்ணுவியாடி? அத கேம்ன்னு வேற பெருமையா சொல்லுவியாடி?" அப்படிங்கிற மாரி வந்து இப்போ செம்ம கோவத்தில வந்து அவங்க திவ்யாவும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் பார்வதி ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. கம்ருதீன் சுத்தமா அந்த வார்த்தை கண்ட்ரோலே வந்து இல்ல. ஸோ இப்போ விக்கல் சிக்ரமும் வந்து வார்த்தைகள வந்து லிட்டரலா ஒரு ஓப்பனாவே வந்து சொன்னாங்க. லைவ்ல அட்லீஸ்ட் எபிசோட்லனா மியூட் பண்ணுவாங்க. லாஸ்ட் சீசன்லலாம் இந்த மாரி வார்த்தையெல்லாம் மியூட் பண்ணுவாங்க. பட் இந்த சீசன்ல அப்படியே விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் வந்து இப்போ அது வெளியே போய் அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.